என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவிலே என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணிலா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் விடுதலையாகும். ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்க என்னை தள்ளலாம், நீங்கள் என்னை தள்ளி நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் தள்ளுகிறீர்களே. நீங்கள் என்னை தள்ளி என் வார்த்தைகளை நீங்கள் தள்ளுவீர்களானால் நான் அல்ல, என் வார்த்தைகளே உங்களை நியாயந்திருக்கும் என்று அவர் எச்சரிக்கிறார். என் வார்த்தைகள் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படிதான். நான் உங்கள் மீது இரக்கம் காட்ட முடியாது, நான் உங்கள் மீது கிருபை காட்ட முடியாது, நான் உங்கள் மீது பரிவு காட்ட முடியாது, நான் உங்களுக்கு மன்னிப்பு தர முடியாது. நீங்கள் என் வார்த்தைகளை தள்ளி வாழ்வீர்களானால் நான் இந்த பூமிக்கு வரும்பொழுது நியாயத்திற்கு நாளிலே இந்த வார்த்தைகள் தான் உங்களை நியாயந்திருக்கும் என்று எச்சரிக்கிறார். எழுதினதுதான், அது மாற்றப்பட முடியாது. அப்படியே அந்த வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம். ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் அற்புதங்களை செய்தோமே, நாங்கள் அதிசயங்களை செய்தோமே, உமக்காக நாங்கள் பிரசங்கம் பண்ணினோமே, தீர்க்க தரிசனம் சொன்னோமே. ஆண்டவர் சொல்ற, அக்கிரம செய்யக்காரரே என் வார்த்தைகளை விட்டுட்டீங்க, என் வார்த்தைகளை விட்டுட்டீங்க. ஆனா உங்களுக்கு தெளிவா சொன்னேன், என் வார்த்தைகளை கேட்டு என் வார்த்தைகளை அறிந்து அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை புத்தி உள்ளவன் என்று நான் சொல்லியிருந்தேன். வார்த்தையை தூரத்துக்கு போட்டுட்டீங்க, அவனை காப்பி பண்ணீங்க, இவனை காப்பி பண்ணீங்க, அந்த சபையை காப்பி பண்ணீங்க, இந்த சபையை காப்பி பண்ணீங்க, வார்த்தையை விட்டுட்டீங்க. நான் உங்களுக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகளுக்கு அற்பமா இருந்தது. ஆனதினால் ஆண்டவர் சொல்லுவாராம், அக்கிரம செய்யக்காரரே. என்னங்க ஆண்டவருடைய ஊழியன்னு சொல்லி ஒரு நோயாளிக்காக சுகம் பண்ணி அவனை சுகமாக்கினது அக்கிரம செய்யா? ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னது அக்கிரம செய்யா? ஒரு பிரசங்கம் பண்ணுறது அக்கிரம செய்யா? ஒரு சபையை கட்டுறதுக்கு நான் பிரயாசப்பட்டு சபையை கட்டினது அக்கிரம செய்யா? அப்படி யோசித்து பார்க்கும்போது, என் வார்த்தையை நீங்கள் கை கொண்டு நீங்க செய்யல, என் வார்த்தையை நீங்கள் அறியல, என் வார்த்தையை நீங்க புரியல, என் வார்த்தையின்படி நீங்க வாழல, என் வார்த்தையின்படி நீங்க ஊழியம் செய்யல. ஆண்டவரே உமக்கான திருமணமே செய்யாம இருந்தனே, உமக்காக எல்லாவற்றையும் நான் தியாகம் செய்தேனே. ஐயோ நீங்க வார்த்தையை பார்க்கல, வார்த்தையை பார்க்கல. நீங்கள் செய்ததெல்லாம் அக்கிரமம், நீங்கள் செய்ததெல்லாம் அக்கிரம வாழ்க்கை, நீங்கள் செய்ததெல்லாம் அக்கிரம ஊழியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளில் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சரியான சத்தியத்தையும் நாம் அறிய வேண்டும். திரும்பவும் வாசிக்கணும் போல தோணுது. சொல்லுகிறார் யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. ஆண்டவர் இயேசுவை அறிந்தால் மாத்திரம் போதும். அதற்காகத்தான் நான் சொன்னேன், ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தாரை போல பக்தி உள்ளவர்கள் யார்? எவ்வளவு பெரிய சப்பரமெல்லாம் தூக்கிட்டு போறாங்க பாருங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ மரித்த அந்த நாள்ல ஒரு பாடையில தூக்கி வைப்பாங்க. எங்க ஊருக்கு வேணா நீங்க வாங்க, நீங்க அதை தூக்கி பாருங்களேன். அந்த பாடையை அசைக்கவே முடியாதுங்க, பயங்கரமான வெயிட், பயங்கரமான வெயிட். அது 4 பேரால தூக்க முடியாது, அது 4 பேரால தூக்க முடியாது, அசைக்க முடியாது, அவ்வளவு வெயிட். அதனாலதான் கூடுதல் ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஏசப்பாவுடைய பாடையை தூக்குறாங்க. அன்னைக்கு ஏசப்பாவுக்காக இவங்க சிலுவை சுமக்கிறது போல ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஏசப்பாவுடைய செத்த சரீரம் போல ஒரு உருவத்தை அதுல படுக்க வச்சு அப்படியே தூக்கிட்டு அப்படியே ஊர்வலம் வருவாங்க பாருங்க. எல்லா வீடுகள்லையும் அந்த ஏசப்பாவுடைய சரீரத்தின் மேல சென்று தெளிப்பாங்க, வாசனை திரவியங்களை செய்வாங்க, தேங்காயில எண்ணெய் ஊற்றி அதில் விளக்கு பற்ற வச்சு அப்படி சில காரியங்களை செய்வாங்க, அழுவாங்க. எவ்வளவோ துயரமான ஒரு சூழ்நிலை இந்த ஊரை சுற்றி அந்த சொரூபத்தை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சாயங்கால வேளையில ஏசப்பா அடக்கம் பண்ற அந்த காரியம் போல அந்த சர்ச்சில் கொண்டு வைப்பாங்க. நாங்கள் எல்லாரும் போய் அந்த பாதத்தை கழுவி 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 அந்த தண்ணீரை கொண்டு போய் பாதத்தை கழுவி அந்த பாத்திரத்தில் உள்ள வைப்போம். அந்த தண்ணியை நாங்கள் வருஷம் முழுசும் அநேக காரியங்களுக்காக, வியாதிகளுக்காக அதை என்ன செய்யறது, தண்ணியை நாங்கள் புனித தண்ணீர் என்று நாங்கள் பயன்படுத்துவோம். பிரியமானவர்களே, ஏசப்பாவை ஊரை சுற்றி கொண்டு வந்தாச்சு. சாயங்கால வேளையில ஏசப்பாவை கல்லறையில் வச்சுட்டோன்னு சொல்லி கதவை இழுத்து கூட்டிடுவாங்க. அடுத்த நாள் மாசு இருக்காது, துக்கமணியெல்லாம் அடிச்சு இந்த மனுஷனுக்கு போல ஏசப்பா செத்து போனோம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் செத்து போனார், சனிக்கிழமை சர்ச்சை திறக்காது, சர்ச்சில் ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் துக்கமாக வேதனையாக ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே வேதனையோடு கிடப்பாரு. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தால் நீங்கள் லேசானவர் நினைச்சிடாதீங்க. அப்படி சுத்த போசனெல்லாம் சொல்லி, ஒரு செந்தின்லாம் சொல்லி ஒரு நேரம் சாப்பிட்றது, சுத்த போசனன்னு சொன்னா கறிமீனெல்லாம் எடுக்காம சாப்பிட்றது, இப்படியெல்லாம் தங்களை வருத்திக் கொள்கிற இல்லை நானெல்லாம் உண்மையா இருக்கக்கூடிய விதத்தில் என்னுடைய தாயார் என்னை நடத்தினார்கள்.
இப்படி வீட்டாரெல்லாம் அப்படி துக்கமா இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இயேசு உயிர்த்துருவார். என்ன சந்தோஷம் தெரியுமா? ஈஸ்டர் பண்டிகை. பிரியமானவர்களே, அவர்கள் பக்தி மார்க்கத்தார் தான். அவர்கள் மிகவும் ஆண்டவர் மீது பற்றுதல் உள்ளவர்கள் தான். ஆண்டவருக்கான காரியத்தில் மிகவும் சிறப்பானவைகளை, பெரிய கோயில்களை, பெரிய காரியங்களை செய்கிறவர்கள் தான். ஆனால் சத்தியத்தை அறியவில்லை. சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம்தான் என்னை உருவ வழிபாடிலிருந்து என்னை விடுதலை ஆக்கியது. எந்த அளவுக்கு வேகமா இருந்தேனோ அந்த அளவுக்கு அதை நிறுத்தினேன். இப்பொழுது நான் உருவ வழிபாட்டுக்காரன் அல்ல, படங்களையும் சுருவங்களையும் நான் சேர்க்கிறவன் அல்ல. சிந்தித்து யோசித்து பார்ப்போம். சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். சத்தியத்தை அறியாதபடி என்ன ஊழியக்காரன், என்ன ஊழியம் என்று யோசித்து பார்ப்போம். அதான் தீமோத்தேயுக்கு பவுல் சொன்னது நான் முதல்ல வாசிச்சோம். பகுத்து போதி, நிதானமாய் போதி. கள்ள போதகர்களுடைய போதகங்கள் பாராட்டப்படுகிறது. கள்ள போதகர்கள் பாராட்டப்படுகிறார்கள். இதனாலே உண்மையான விசுவாசம் என்னதென்று தெரியாம இயேசு விசுவாசிக்கிறேன் அவிசுவாசிகளாக இருக்கக்கூடிய காரியங்கள் ஏராளம் என்று வேதம் குறிப்பிட்டு சொல்கிறது. பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆத்துமா என்று சொன்னால் என்னன்னு சொல்லி ஒரு குறிப்பிடப்பட்ட காரியத்துக்கு வாசிக்கிறோம். ஆத்துமாவை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது இங்கே நாம் சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, என் ஆத்துமாவே நீ செய்த அக்கிரமங்களை எல்லாம் கர்த்தர் உனக்கு மன்னிக்கிறார். என் ஆத்துமாவே உனக்கு வந்த வியாதியெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறார்? போக்குகிறார். அடுத்தல போட்டிருக்குது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். யார? ஆத்துமாவை முடிசூட்டுகிறார். நன்மையினால் ஆத்துமாவுக்கு வாய் இருக்குதாக்கும். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலிப வயது போல ஆகிறது. கிழட்டு ஆத்துமாவே, தாவீது சொல்றாரு, கிழட்டு ஆத்துமாவே நீ அக்கிரமம் செய்தாய், நீ பாவம் செய்தாய், அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்தார், உன் பாவங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். ஆத்துமாவே உன் வாயை நன்மையினால் அவர் திருப்தி ஆக்கி நிரப்பினார். ஆத்துமாவே, கிழட்டு ஆத்துமாவே, நீ இப்பொழுது வாலிப வயதை பெறக்கூடிய அந்த அனுபவத்தை பெறுகிறாய். அப்ப ஃபர்ஸ்ட் வசனத்தை என்ன சொன்னாரு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் என்ன? பின்னால வாசமே, அவர் அக்கிரமங்களை எல்லாம் நீத்து, பாவங்களை எல்லாம் நீக்கி, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் வயசு கிழட்டு வயசு இப்ப பாரு நீ வாலிபன மாதிரி ஆயிட்டு. மோசே தன்னுடைய விருத்தாப்பிய காலத்துல, தன்னுடைய வயதான அந்த காலத்துல அப்படியே கண் பார்வை குறையவே இல்லை, அப்படியே பலன் குறையவே இல்லை. ஆண்டருடைய வல்லமை, அவர் எப்பொழுதும் வாலிபனுக்கு ஒத்தவர் அந்த வயதுல அவர் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனக்கு சில குறைபாடுகள் இருக்கிறது. நான் ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்கு தந்தும் கூட ஆண்டவரே, என்னுடைய வயதான வயதை போன்ற ஒரு தோற்றத்தில் இருக்கிறதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் வேதனைப்படுறேன். என்ன ஆண்டவர் சொன்னார்? மோசே என்னோடு கூட பேசினார். மோசேன் முகம் எப்படி இருந்தது என்று நீ வேதத்தில் வாசித்திருக்கிறாய். அப்படி முகம் வாலிபத்துக்கு ஒத்த முகம் மாத்திரமல்ல, என் முகம் அவன் முகத்தில் தெரிந்தபடினால் அவன் முகம் எப்படி இருந்தது என்று வேதம் சொல்கிறது என்று சொன்னால் பிரகாசமாய் இருந்தது. மோசேனுடைய முகத்தை பார்ப்பதற்கு இஸ்ரவேலர்களால் கூடாமல் போயிற்று. எல்லாரும் முக்காடு போடணும்னா முக்காடு ஒருத்தரும் அதிகமா இல்லை. அப்ப என்ன செய்யறது? எல்லாரும் முக்காடு போடுறதுக்கு மோசைக்கு முக்காடு போடலாம்னு சொல்லி யோசுவா சொல்லியிருப்பார். உடனே மோசே என்ன பண்ணிட்டார்? தன்னுடைய முகத்துக்கு முக்காடு போட்டுக்கிட்டார். அவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு முடியல, அவ்வளவு பிரகாசமா இருந்தது. என் ஆண்டுடைய திருப்பாதத்தில் நான் இருக்க என்னங்க வயசு, நானும் வாலிபனை போலதான் இருப்பேன் என்று வேதம் சொல்லுவேன். நீ தான் தேவ சமூகத்தில் இருக்கிறது இல்ல. பாடல் பாடு, ஜெபம் பண்ணு, அதிகமாக வேதத்தை தியானம் செய், வேதத்தை வாசி, வேதத்தின் சரியான கருத்துக்களை நீ புரிந்து கொள். உன்னுடைய முகம் நிச்சயமாகவே கழுகுக்கு ஒப்பான வால வயது போல திரும்பவுமாய் அது வால வயதுக்காக வந்தானே. பிரியமானவர்களே, ஆத்மாவில் வியாதி வந்து சொல்லி தாவீது சொல்றாரு. ஆத்மானா என்னதுங்க? தாவீது தன்னுடைய சரீரத்துக்கு வியாதி வந்தது என்று அவர் சொல்லல, தனக்கு வியாதி வந்தது என்று தாவீது சொல்லல. என் ஆத்மாவே உனக்கு வியாதி வந்தது, என் ஆத்மாவே நீ பாவம் செய்தாய், என் ஆத்மாவே நீ அக்கிரமம் செய்தாய். அப்ப ஆத்மானா என்னது? தாவீதுடைய ஆத்மா அப்படி பாவம் செஞ்சுதான். தொடர்ந்து நாம் படிக்க இருக்கிறோம். ஆதியாகமத்து புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானார். வேதம் தெளிவா சொல்லுது. பிரியமானவர்களே, ஒரு புரிவதற்காக ஒரு காரியத்தை இங்க சொல்ல விரும்புகிறேன். விசேஷித்த போதகர் ஒருவரும் நானும்
ஒரு என்ன சொல்றது விசிட்டிங் சொல்லுவாங்களே, ஹவுஸ் விசிட்டிங், அப்படி நாங்க போனோம். அப்படி நாங்க ஹவுஸ் விசிட்டிங் போயிருக்கும்போது அங்க ஒரு வாலிப சகோதரன் இந்த விசேஷித்த போதகர் வருகிறார் என்று சொல்லி குடும்பத்தார் சொல்லி இருந்ததுனால அவனுக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை கேட்பதற்காக நான் அங்கே காத்திருந்தான். நாங்கள் போன மாத்திரத்தில் அந்த வீட்டார் சொன்னாங்க, இந்த தம்பிக்கு ஒரு சந்தேகம், அவன் உங்களுடைய வருகை எதிர்பார்த்து அப்படி காத்துட்டே இருந்துட்டே இருக்கிறான், அவன் உங்ககிட்ட அவன் சந்தேகத்தை கேட்கணும், நீங்க அவனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். உடனே போதகர் சரி அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த வேதாகமத்தை திறந்து நீ கேட்கிறதை கேளுன்னு சொல்லும்போது அந்த தம்பி சொன்னான், ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு 2 பையங்க, காயின் ஆபேல். அப்படி இருக்கிறது காயின் பிள்ளைகளை பெற்றான் அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. ஆதாம் ஏவாளுக்கு 2 பையங்க தானே, இந்த 2 பையங்க தான் இருந்தாங்கன்னு போட்டிருக்குது. அப்போ காயினுக்கு பிள்ளைகள் எப்படி பிறந்தார்கள்? அப்படியானா காயின் ஆதாம் ஏவாள் என்று சொல்லுகிற அந்த 2 நபரில் இருக்கும்போது ஏவாளோடு சேர்ந்துதான் பிள்ளைகளை பெற்றானா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட், ஒரு கேள்வி, நீங்க அதை எனக்கு சொல்லணும். அப்போ காயின் ஆபேல் 2 பையங்களை பற்றி தான் போட்டிருக்குது. காயின் பிள்ளைகளை பெற்றானா ஏவாளோடு சேர்ந்தா, தாயோடு சேர்ந்தா பிள்ளைகளை பெற்றான் அப்படின்னு ஒரு கேள்வி அவன் கேட்டான். ஒன்னு போதகர் வசனத்தை எடுப்போம், இப்போ வசனத்தை எடுத்து வாசிப்போம்னு சொல்லி அவர் என்ன செய்தார், பரிசுத்த வேதாகமத்துல இருந்து வசனத்தை எடுத்தார். அந்த தம்பி சொன்னா, நீங்க கதை இழுத்துட்டு போய் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எனக்கு ஷார்ட்டா சொல்லுங்க, நான் உடனே போக வேண்டி இருக்குது, அதனால நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன் அப்படின்னு கேட்டா, சும்மா அந்த விவரம் அந்த வசனம் இந்த வசனம் அப்படிலாம் சொல்லி நேரம் போக்காம ஷார்ட்டா சொல்லுங்க, காயின் தன்னுடைய தாயாகிய ஏவாளோடு சேர்ந்து பிள்ளைகளை பெற்றானா இல்ல காயின் வேறு பெண்ணோடு சேர்ந்து பிள்ளைகள், அதை ஷார்ட்டா சொல்லுங்க, பைபிளை நீங்க திறக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் கோவப்பட்டுட்டார். அவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு அந்த பைபிள் ஜிப்பை மூடினாரு. உங்ககிட்ட நான் பேச வேண்டிய தேவையில்லை. அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க, பிரதர் எப்படி இருக்கீங்க, பிள்ளையெல்லாம் நல்லா படிக்காங்களா, எப்படி இருக்கீங்க? அவர் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருந்தார், நான் இருக்கிற ஊருக்கு. எப்படி இருக்கீங்க, பிள்ளையெல்லாம் அப்படி நல்லா படிக்கிறீங்களா, காலையில ஜெபிக்கிறீங்களா, காலையில ஜெபம் உண்டா, இரவு ஜெபிக்கிறீங்களா, இரவு ஜெபம் உண்டான்னு சொல்லி அந்த பையனை அந்த வாலிப சௌரனோட விட்டுட்டு இந்த பக்கமா திரும்பிட்டார். எனக்கு ரொம்ப துக்கமா இருந்தது. ஆண்டவரே, அந்த சௌரனுக்கு பதில் சொல்லாம இப்படி ஒரு கட் பண்ணி பேசிட்டாரு அப்படின்னு. நான் கொஞ்ச நேரம் பேசினோம், அவர் பேசினாரு. பிறகு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த போது கொண்டு என்னுடைய சகோதரனுடைய வீட்டில் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தது, அங்கே கொண்டு விட்டேன். விட்டுட்டு அண்ணே மாஸ்டருக்கு எல்லாம் செய்ங்க, நான் போயிட்டு உடனே 1 நிமிஷத்துல வரேன்ட்டு பழைய எப்படி என்ன வேக வேகமா போய் அந்த வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுக்கு போய் அந்த தம்பி இருக்கானான்னு பார்த்தா தம்பி அங்கே இருந்தான். தம்பி ஒரு வாலிப சகோதரன், நீ வருத்தப்படாத, ஏதாச்சும் ஒரு காரியத்தை கேட்கும்போது அது ஏதாவது ஒரு புஸ்தகத்துல இருந்தா நீ கேப்பியா இருக்கணும்னு வச்சுக்கோமே. அப்ப அந்த அந்த நீ கேட்கிற கேள்விக்கு பதில் வந்து ராணி புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் அந்த சமயத்துல இருந்தது. ராணியில இருக்குன்னா, தேவியில இருக்குன்னா, கல்கண்டில் இருக்குன்னா, அப்புறம் என்ன சொல் குமுதத்துல இருக்குன்னா, அந்த புஸ்தகத்தை பார்த்து அது அங்க சொல்லப்பட்டதை வச்சு உனக்கு அவங்க விளக்கம் சொல்லுவாங்க, நீ ஒரு விளங்கிக்கலாம். சரிதானே? நீ ஆத்துமாவை குறித்து ஒரு கேள்வி கேட்பாயானால், நீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு கேள்வி கேட்பாயானால், நீ அன்னை மரியாதை குறித்து கேள்வி கேட்பாயான, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவன் அப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றாங்கிறது நீங்க கேளுங்க, வேண்டான்னு சொல்லல. நீங்க பரிசுத்த வேதாகமத்துல அன்னை மரியாதை குறித்து சொல்லிருக்கீங்கன்னா அங்க போய் பாருங்க. சில சொல்றாங்க அன்னை கன்னிமரியாளுக்கு அடுத்த பிள்ளைகள்லாம் இருந்தது, இயேசு கிறிஸ்துக்கு சகோதரர் இருந்தாங்க, சகோதரி இருந்தாங்க. அன்னை கன்னிமரியாள் அந்த முதல் பேரான இயேசுவை பெற்ற பிற்பாடு அதுவரையிலும் யோசேப்பு மரியாதை அறியாதிருந்தார், அதுக்கப்புறம் அறிந்தார். அவருக்கு அந்த அன்னை கன்னிமரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிள்ளைகள் எல்லாம் பிறந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆர்சி சபையில இருந்து வெளியே வந்திருந்தேனா நான் இயேசுவை காட்டில அன்னை கன்னிமரியாளை அதிகமா நேசித்தவர். எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு, ரொம்ப கஷ்டமா போச்சு, ரொம்ப சங்கடமா போச்சு. ஐயோ 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 ஐயோ, அன்னை கன்னிமரியாளுக்கு அடுத்தடுத்தால பிள்ளைகள் பிறந்ததா என்னால பொறுத்துக்கொள்ள சகித்துக்கொள்ள முடியவில்லை. காத்திருந்தேன். அன்னை மரியாதை குறித்து வேதத்திலே நான் வாசித்து பார்த்து என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பிற்பாடு பேதுருவை குறித்து தனிப்பட்ட வரலாறு, பவுலாரை குறித்து தனிப்பட்ட வரலாறு, தீமோத்தேயை குறித்து தனிப்பட்ட வரலாறு, அன்னை மரியாதை குறித்த தனிப்பட்ட வரலாறு இருக்கவே இருக்கிறது என்று சொல்லி அன்னை மரியாதை குறித்து தனிப்பட்ட வரலாறை படித்த ஒருவர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்கள், இயேசு கிறிஸ்து சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு மூத்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட வரலாறுல போட்டு. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு மூத்தவர்கள் என்று சொன்னால் முதற் பேரான அந்த ஆண் குழந்தை அன்னை கன்னிமரியாளுக்கு இயேசுதான். அப்ப இயேசு கிறிஸ்து சகோதரர்களும் சகோதரிகளும் மூத்தவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னா புரிஞ்சுக்கிடுச்சு எனக்கு. அன்னை கன்னிமரியாளுக்கு முன்னால யோசேப்புக்கு ஒரு மனைவி இருந்திருக்கிறார்கள், பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள்.
அந்த அம்மா மரித்து போன பிற்பாடு யோசேப்பு நீதிமானா இருந்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காகவும் தனக்காகவும் தன்னுடைய தேவைக்காகவும் உதவிக்காகவும் ஒரு பக்தியுள்ள ஒரு பெண் என்று சொல்லி அன்னை கன்னிமரியாளை அவர் தெரிந்து கொண்டார். எல்லாம் எனக்கு பின்னால விளங்க சொல்லி. அப்படி போல ஆத்மா என்று சொன்னால் குமுதத்துல கிடையாது. ஆத்மா என்று சொன்னால் கல்கியில கிடையாது. ஆத்மா என்று சொன்னால் ராணில கிடையாது. ஆத்மா என்று சொன்னால் ஆனந்த விகடன்ல கிடையாது. ஆத்மான்னு சொன்னா பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிறதை விட்டுட்டு அவரு சொன்னாரு இவரு சொன்னாரு 1000 பேரை பார்க்கும் பொழுதும் நாம் பரிசுத்த வேதாகமத்தை படிக்காமல் இருக்கிற பொழுதும் அந்த 1000 பேருடைய கருத்தும் நம்முடைய சுய எண்ணத்தில் வரக்கூடிய எண்ணங்களும் தான் ஆத்மானா இதுதான் சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வந்து அல்ல. ஆத்மா என்று சொல்லும் பொழுது முதல் ஆத்மா என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் தான் இருக்கு. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதாமை அவர் என்ன செய்தாராம்? மண்ணினால் உருவாக்கினார். மண்ணினால் உருவாக்கின அந்த ஆதாம் தெய்வத்திற்கு முன்பதாக அப்படி கடத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் உங்களை கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க, ஆதாம் செத்து போயிருந்தாரா இல்ல ஆதாம் எப்படி அப்படி இருந்தார்? சொல்லுங்க. மண்ணினால் ஆண்டவர் என்ன சொல்ற? ஆதாமே செஞ்சிருக்கிறார். செத்து போயா இருந்தாரு? சௌர சொல்லுங்க, செத்து போயா இருந்தாரு? மரணம் என்று ஒன்று இல்லையா? ஒரு நிலை வந்து ஆதாம் மரித்தார் என்று மரித்து போன ஒரு காரியமா இருக்குமானால் மரித்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சரீரம் சொல்லலாம். ஆதாம் மரிக்கவே இல்லை, ஆதாம் உயிரோடு எழும்பவும் இல்லை. ஆதாம் உயிரோடு எழும்பவும் இல்லை, ஆதாம் மரிக்கவும் இல்லை. அப்படின்னு ஆதாமின் அந்த மண்ணினால் செய்யப்பட்ட சரீரம் புரிந்து கொள்வதற்காக சொல்ற ஒரு புதிய அப்பம் போல, ஒரு சூடான நல்ல அருமையான ஒரு அப்பம் போல அங்கே கிடத்தப்படுது. மைக்கேல் ஆஞ்சலோ அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்துல புகழ்பெற்ற ஒரு சிற்பியை பற்றி சொல்லுவாங்க. அவருடைய சிற்பம் அவ்வளவு ஆச்சரியமானதாய் மிகவும் நுணுக்கமாய் செய்யப்படுகிற சிற்பங்கள். என்னதான் அவர் உலக புகழ் வாய்ந்த சிற்பியா இருந்தாலும், இப்பொழுது சிற்பிகள் இருந்தாலும், மனிதனுடைய வெளிப்புறத்தை தான் அவர்களால் செய்ய முடியும். மனிதனுடைய உள்ளான உறுப்புகளை யாரும் பார்க்கறதும் யாரும் செய்யறதும் கூடாத காரியம். மனிதனுடைய உள்ளுறுப்புகளெல்லாம் செய்து அதுக்கு மேல அது களிமண்ணினாலேயோ இல்ல அது என்ன சொல்றது பளிங்கு கற்களாலேயோ மூடி அது செய்யறதான ஒரு காரியமா நீ யோசித்து பாருங்க. இன்னும் கூட அந்த மண்ணினால் இல்ல என்ன சொல்றது மார்பிள்ஸ்னால ஒரு மனிதனை சிற்பிகள் செய்ய முடியுமானாலும் தலைமுடியை ஒன்றாக அவர்களால் என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியாது. இந்த மீசை அப்படின்னு சொன்னா அந்த மீசையில் இருக்கிற முடியை ஒவ்வொன்றாக, இந்த கண்ணு என்று சொன்னா கண்ணி மேல இருக்கக்கூடிய முடிகளை ஒன்று ஒன்றாக அவர்கள் மரத்தாலோ கல்லாலோ செய்ய முடியுமா என்று நாம் யோசித்து பார்க்கணும். அடுத்தபடியாக உள்ளுறுப்புகள், ஹார்ட், அப்புறம் என்ன சொல்றது இந்த நுரையீரல், அப்புறம் என்ன சொல்றது இறப்பை, அப்புறம் என்ன பெரிய குடல், அப்புறம் சிறிய குடல், கணையம், பித்தப்பை, நிறைய உள்ளுறுப்புகள் பிரியமானவர்கள. இரத்த நாளங்கள், சிறிய எலும்புகள், பெரிய எலும்புகள், வளையக்கூடிய எலும்புகள், வளையக்கூடாத எலும்புகள், நினைச்சே பார்க்க முடியல பிரியமானவர்கள. இந்த கபாலம், அதுக்குள்ள மூளை, அதுக்குள்ள இந்த மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள், அந்த மூளையிலிருந்து தண்டுவடம் பாதைக்கு அப்படியே கீழே இறங்கக்கூடிய காரியங்கள், இந்த உள்ளங்கால் வரையில் இருக்கக்கூடிய நரம்புகள் மூலமாக இந்த ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்றோமே அப்படி சுற்றி வரக்கூடிய காரியங்கள் நினைச்சே பார்க்க முடியாது, நினைச்சே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உள்ளுறுப்புகளை எல்லாம் ஒரு சிற்பியால் முடியாது. நரம்பு மண்டலங்களை முடியாது, மூளையை முடியாது, மூளை நரம்புகளை உண்டாக்க முடியாது. இந்த கண்ணை எடுத்துக்கோங்களேன், ஆச்சரியமா இருக்கிறது இல்லவா? இந்த கண்களை எப்படி உருவாக்க முடியும்? இவை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் மண்ணினாலே உருவாக்கினார். மண்ணினாலே உருவாக்கி இருந்தும் எல்லாம் திறனாய் செய்யப்பட்டிருந்தாலும் கண் பார்க்காது, காது கேட்காது, வாய் பேசாது, விசேஷமாக உள்ளுறுப்புகள் எதுவும் வேலை செய்யாது. மரித்து போன ஆதாமின் சரீரம் அல்ல, புதிதாய் உண்டாக்கப்பட்ட ஒரு சரீரம். இந்த சரீரம் எந்த செயல்பாடும் இல்லாததா இருக்கிறது. என்ன செயல்பாடு? சிந்திக்கும் திறன் இல்லை. சிந்தித்தால் தானே, அதை காட்டிலும் முக்கியமாக சுவாசிக்கும் திறன் இல்லை. நுரையீரல் வேலை செஞ்சா தானே அந்த வயிறு ஏறி இறங்குற மாதிரி ஒரு சுவாசம் வரும். இந்த நுரையீரல் வேலை செய்வதற்கு அந்த ஹார்ட் பம்ப் பண்ணி பிளட், அந்த ரத்தத்தை முழு சரீரத்துக்கு அனுப்பி அங்க வரணும்ல, அந்த செயல்பாடு இல்லை.
கைகள் கால்கள் எல்லா உறுப்புகள் இருந்தாலும் ஒன்றும் செயல்பாட்டில் இல்லை. தெய்வமாகிய கர்த்தர் மண்ணினால் செய்யப்பட்ட அந்த ஒரு சரீரம் ஒன்றுதான். மனிதன் உருவாக்கப்படுகிற சூழ்நிலையில ஒன்றுதான். ஆனா பல உறுப்புகளும் வெளி அவயங்களும் உள்ளுறுப்புகளும் அடங்கிய அந்த சரீரத்தை பார்த்து அவர் குனிந்து அந்த நாசியில தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று பரிசுத்த வேதம் சாட்சியாய் சொல்கிறது. ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே மனிதன் ஜீவ ஆத்மாவானான் என்று வேதம் தெளிவார். இங்கேதான் இருக்கிறது பிரியமானவர்களே. ஏன் அங்க எங்கெல்லாம் நம்ம போய் அலையணும்? ஏசப்பாடு திருப்பாதத்தில் அமர்ந்தது இங்கே தானே இருக்கிறது. ஆத்மா என்று சொன்னால் என்ன என்று சொல்லி அங்கே நாம் வாசித்து அதை நாம் தெரிந்திருந்து ஆண்டுடைய பாதத்தில் அவரால் போதிக்கப்பட்டிருந்திருக்கலாமே. அல்லது அப்படி ஆண்டுடைய பாதத்திலே இருந்து ஆண்டிடத்துல கேட்டு கற்றுக்கொண்ட புரிந்து கொண்ட பரிசுத்த பவுலாரை போல யாராயிலும் இருப்பார்களா அவரிடத்துல போய் கேட்டிருக்கலாமே. அவர் 3 வருஷம் அரபு தேசத்துக்கு போய் ஏசப்பாவுடைய பாதத்திலே உட்கார்ந்துட்டார். இவங்க 3 வருஷமா ஏசப்பாட்ட நேரடியாக அந்த பிரசவத்தை கேட்கிற அவரோடு சுற்றி தெரிந்தார்கள். இவர்கள் என்று சொன்னா அந்த அப்போஸ்தலர்கள். அது பின்னாக வந்த அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கிட்டையும் போகல. அவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல 3 வருஷம் அவர் பைபிள் படிச்சிருக்கிறாருங்க. இங்க நேற்று வந்த ராமன் அவன் போதகராயிரான், முந்தானத்து வந்த கிருஷ்ணனும் போதகனாயிரான், ஒரு 6 மாசத்துக்கு முன்னால வந்த இப்ராஹிம் பாஸ்டர் ஆயிரம். 3 வருஷம் நான் ஆண்டவருடைய பாதத்திலே இருந்து கற்றுக்கொண்டேன் பவுலா சொல்றாரு. நான் மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் விளங்கினேன், புரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன், அவர் எனக்கு கற்று தந்தார் என்று சொல்கிறார். ஆனா பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களிடத்துல கூட நான் கேட்டு பெற்றுக்கொள்ளலாமே. எனக்கு ஆத்மானா என்னன்னு தெரியல. கொஞ்சம் அன்றைக்கு சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன். டாக்டர் சண்முகநாதன் அவரை போன்ற இடத்துல கொஞ்சம் நான் கேட்க ஆரம்பிச்சேன். அவங்க கொஞ்சம் எனக்கு சொன்னாங்க, அதிகமா சொன்னாங்க. நான் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து திரும்பவும் நான் பரிசுத்த வேதாகமத்தை படித்தேன். எத்தனை வருஷம் கழிச்சுன்னா திரும்ப நான் சொல்றேன். 1 வருஷம் அசம்பிளிஸ், ஒரு 3 வருஷம், ஒரு 9 வருஷம் செலார் பெண்டிகாஸ்ட் மிஷன், அப்புறம் ஒரு 3 வருஷம் ஃபாதர் பெர்க்மான்ஸ், அப்புறம் 2 வருஷம் இந்தியன் பெண்டிகாஸ்ட் மிஷன், அப்படியே சொல்லிட்டே போலாம் பிரியமானவர்களே. அத்தனை வருஷமும் போய் அதுக்கப்புறம் உட்கார்ந்து பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிறார். அப்ப பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது? தேவன் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அப்படின்னு சொல்லும் போது ஜீவ சுவாசத்தை திரும்ப வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஒருத்தர் சொல்றாங்க ஆண்டவர் ஆவியை ஊதினார், அல்ல ஆவிதான் ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன போட்டிருக்குது? ஆவியே ஊதினாரு. ஆவியா ஊதினாரு. இங்க வாசிச்சவங்க சொல்லுங்க. அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவத்திற்கு மிகவும் அவசியமான சுவாசத்தை ஊதினார். ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆவியை ஊதினார், ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவிக்கக்கூடிய அந்த சுவாசம் நாசில அப்படி காற்றை உள்ள இழுத்துட்டு அப்புறம் என்ன செய்யறோம்? வெளியே விடுறோம் இல்ல. இந்த ஜீவ சுவாசம் நாசியில் இருக்கிறது பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. இந்த ஜீவ சுவாசம் எங்க இல்ல? ஹார்ட்ல இல்ல. இந்த ஜீவ சுவாசம் எங்க இல்ல? நம்முடைய உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் இல்ல. அது எங்க இருக்குதுன்னு சொல்லியிருந்தா ஒரு நாள் அதை தியானிப்போம். அது இப்போ இல்ல, ஒரு நாள் அதை தியானிப்போம். அவர் கொடுத்த ஜீவ சுவாசம் நாசியில் இருக்கு. ஜீவ சுவாசத்தை நாசியில் ஊதினார். அப்பொழுது மனிதன் ஜீவ ஆத்மா. இப்போ செயல்பாடற்ற அந்த சரீரம் செயல்பாட்டுக்குள் வருகிறது. என்னதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா சரியா சொல்றேன். என்னவோ ஹார்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, உடனே பிளட் சர்க்குலேஷன் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு, மைண்ட்ல அந்த உணர்வுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு மனிதன் யோசிக்கிறான், சிந்திக்கிறான். அவன் எல்லாவற்றையும் சிந்தித்து யோசித்து பார்த்து தன்னுடைய கண்களை திறந்து பார்க்க அவன் நினைக்கிறான். அது அவனுக்கு முடிகிறது. கண்களை திறந்து பார்க்கிறான், தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிறான், தன்னை போலவே அவர் இருக்கிறார். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆதாம் ஏவாள் படம் தப்பு. அந்த ஏதேன் தோட்டத்தில் அவங்க 2 பேர் இருக்கிற மாதிரி அதெல்லாம் தப்பா போட்டு தப்பா விளக்கம் கொடுக்குறாங்க. உண்மையான விளக்கம் என்னன்னா, ஆதாம் கண்களை திறந்து பார்க்கும் பொழுது எதிராக ஒரு ஆதாம் நின்று கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தன்னுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியேயும் ஆதாமை சிருஷ்டித்தார். எதிராக ஒரு ஆதாம் நின்று கொண்டிருக்கிறார். அந்த ஆதாமை பார்த்து இந்த ஆதாம் சிரித்திருக்க வேண்டும். அந்த ஆதாமை பார்த்து இந்த ஆதாம் பேசி இருக்க வேண்டும். அந்த ஆதாமை பார்த்து கரத்தை நீட்டி என்னை தூக்கிவிடும் என்று அவன் கரத்தை நீட்டி இருக்கலாம். தேவனாய் கர்த்தர் ஆதாமின் கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார்.
ஆதாம் எழுது நின்று ஒருவேளை ஆண்டவராகிய தெய்வத்தை அந்த ஆதாமை கட்டிப்பிடித்திருந்திருக்கலாம். ஆதாம் ஆதாம் 2 ஆதாம் அங்க நிக்கிறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அப்படி கட்டிப்பிடித்திருக்கலாம். ஆதாமிடத்தில் இந்த தேவன் பேச, தேவனிடத்தில் இந்த ஆதாம் பேச 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். சிரித்திருக்கலாம், அன்பாய் பேசியிருக்கலாம், அங்கு மிங்கு உலாவி இருக்கலாம். அநேக காரியங்களை செய்யக்கூடிய திறன், ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் ஆதாமுக்குள் செயல்படுகிறது. பார்க்கும் திறன், கேட்கும் திறன், சிந்தனை செய்கிறதுனாலே அந்த செயல்பாட்டுக்குள் வருகிறது. நடக்கும் திறன், வேலை செய்யக்கூடிய, கிரியை செய்யக்கூடிய திறன் எல்லாம் ஆதாமுக்குள் உண்டாயிற்று. ஜீவராசிகள் எல்லாம் ஆதாமுக்கே என்று சொல்லி ஆண்டவர் படைத்ததினாலே ஜீவராசிகள் எல்லாம் ஆதாமிடத்துல கொண்டு வருகிறார். புரியுறதுக்காக சொல்றேன் பிரியமானவங்களே. யானை அப்படின்னு நம்ம சொல்றோம். யானைன்னு ஏன் சொல்றோம்? யானைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய உருவம் அப்படி ஞாபகத்துக்கு வருகிறது. பூனை என்று சொன்னா ஒரு பெரிய உருவம் ஞாபகத்துக்கு வராது. சிங்கம் என்று சொன்னால் ஒரு உருவம், ஒரு பெரிய உருவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒட்டக சிவங்கி என்று சொன்னால் ஒரு உருவம் ஞாபகத்துக்கு வருகிறது. பிரியமான இவையெல்லாம் பெயர் வழங்கின பிற்பாடு நம்ம பெயர் வைத்து கூப்பிடுகிறோம். பிரியமானவர்களே, ஆதாம் இடத்துல அனைத்து ஜீவராசிகளையும் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஏனென்று சொன்னால் அனைத்தும் மனிதனுக்காக, அந்த மனிதன் மூலமா வரக்கூடிய மனிதர்களுக்காக படைக்கப்பட்டபடினால ஆதாம் நினைக்கிறபடி அவைகளுக்கு பெயர் வைக்கலாம் என்று நினைத்து தேவன் அவைகளெல்லாம் அவனிடத்துல கொண்டு வந்தார். ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிட்டானோ அவைகளுக்கு அந்தந்த பெயராயிற்று என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் ஆதாமுக்கு எத்தனை ஞானம்! ஒருவேளை இதை பற்றி போட்டிருக்கிற காரியத்தை நான் யோசிச்சு பார்க்கிறேன். எல்லாத்துக்கும் அவர் தான் பேர் வச்சிருப்பார். பூக்களுக்கும் மரங்களுக்கும் எல்லாவற்றிற்கும், சூரிய சந்திர நட்சத்திர எல்லாவற்றிற்கும் அவர் தான் பெயர் வைத்திருப்பார். என்று சொன்னால் அவர் தான் ஆளப் போகிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தன்மையை, வல்லமையான காரியத்தை ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். அது எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால், மண்ணினால் உண்டாக்கப்பட்ட சரீரத்துக்குள் அவருடைய சுவாசம், அவருடைய ஜீவ சுவாசம் ஊதப்பட்ட பொழுது இத்தனை ஞானம், இத்தனை அறிவு, இத்தனை புத்தியும் ஆதாமுக்குள் வந்தது.